ஃப்ரெண்டுடைய மேரேஜுக்கு போகலாமா. ஸோ அப்படியே போகிற வழியில் டெய்லர் ஷாப்பில் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஸ்டிச் பண்ணதை வாங்கி பார்த்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்ட்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ சௌமியை பிக் பண்ணணும். சௌமியை பிக் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஏஞ்சலை பார்க்காம வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஏஞ்சலை பார்க்கறதுக்காக உள்ளே போனால் நான் அவளை பார்த்து ஷாக் ஆகிறத விட அவள் என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பிறக்கும் போது பார்த்தது ஆஃப்டர் 8 மந்த் 9 மந்த் ஆகிடுச்சு. அவளை பார்த்து யாருடா இது நியூ ஃபேஸாக இருக்குது அப்படின்றதுனால அவள் அப்படி பார்த்துட்ருக்கா என்ன. ஸோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு, பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து. ஸோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ரொம்ப அழகான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் ஆனாலுமே ஸோ அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது இருக்காங்கள்ல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, இந்த மேடமை பார்த்து நாங்கள் 2 வருஷம் ஆகுது. ஸோ இப்போவுமே நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அந்த என்ன சொல்கிறது, அதே மாதிரி தான் நாங்கள் இப்போவுமே அப்படியே தான் பேசிட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு இன்னொருத்திக்கு மேரேஜ் பண்ணுறாங்கல்ல அந்த மேடமுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு ஸோ அப்படியே மண்டபத்துக்கு என்ட்ராயிட்டு பொண்ணையும் பையனையும் காமிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு இதோ இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் எங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்க கூட அப்படியே அவங்கள பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸோ அப்படியே கிளம்பிட்டு, நம்மளுக்கு என்ன தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போனாலுமே எண்ட் ஆஃப் தி செக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதோட எங்கள் விலாக முடிச்சுக்கிறோம். டாட்டா, பாய் பாய்.